இது வந்து பல்லாண்டு காட்டியிருக்கிறோம். அதில் வந்து அன்னாசி இந்த வயிற்றையை காட்டியிருக்கிறோம். வந்து அந்த குறிஞ்சின்னு சொல்லுவோம் சர்க்கஸ், அதை தான் பயன்படுத்துவோம். அந்த குறிஞ்சிலையும் வந்து நாங்கள் பழத்தில் வர அந்த மேலே இருக்க கேட்க வந்து இரிகேஷனோட வெஞ்சூரியாவில் வந்து கொடுப்போம். இப்போ இது யாழ்ப்பாணத்தில் சக்ஸஸாக இருக்குதோ தென்னியல் மாவளுக்கு தென்னை வாழை அதுகளுக்கு வந்து ஊடுபயிராக மேற்கொள்ளலாம். அப்போ எங்களோட காலநிலைக்கும் இது ஏற்ற மாதிரி இருக்கு. இப்போ இது இப்போ நாங்கள் இதாண்டினோன்னா 2 அடி வரும். 1.5 அடி 2 வரிசைக்கு இடையில கண்டுகளுக்கு இடையில 30 தொடக்கம் 45 சென்டிமீட்டர். இது வந்து ஆண் பழகியில் வந்து ஆண் பூச்சியை வந்து கவர போகுது. கவர்ந்த உடனும் அதை வந்து ஒட்டுப்பட்ட உடனும் இனப்பெருக்க மங்காள ஸ்டெப் ஆகின உடனும் அதால் வந்து இந்த விளக்கம் சம்பந்தமாக தந்ததுக்கும் மற்ற இப்போ எங்களோட மாவட்டத்தில் கிளிநொச்சி அங்கால பக்கம் தான் நாங்கள் இதுகளை பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ எங்களோட யாழ் மாவட்ட விவசாயிகளும் இதுகளை செய்கிறதுக்கு இந்த விளக்கத்தை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இது வந்து பல்லாண்டு பயிற்சியில் வந்து மா அல்லது வாழை இல்லைன்னா தென்னை அதுகளில் வந்து ஊடு பயிராக வந்து பயிற்சியை செய்கிற முறையை காட்டியிருக்கிறோம். அதில் வந்து அன்னாசி இந்த பயிற்சியை காட்டியிருக்கிறோம். அன்னாசியில் வந்து மெயினாக வந்து 2 வெரைட்டி இங்கே செய்யணும். முருசி என்ற வெரைட்டியும் கியூ என்ற வெரைட்டியும். அந்த 2 வெரைட்டிலையும் வந்து இப்போ முருசி என்ற வெரைட்டி தான் வந்து பழத்தின் சுவையும் வந்து அதிகம், விளைச்சலும் வந்து அதோட எப்படியே வந்து அதிக அளவாக இருக்குது. இப்போ இதுன்ற நாங்கள் பிளான்டிங் மெட்டீரியலாக வந்து அந்த குறிஞ்சின்னு சொல்லுவோம் சர்க்கஸ், அதை தான் பயன்படுத்துவோம். இந்த குறிஞ்சிலையும் வந்து நாங்கள் பழத்தில் வர அந்த மேலே இருக்கும் அது பயன்படுத்தினோம்னா இந்த விளைச்சலுக்குரிய காலம் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வந்து இருக்குது. இப்போ நாங்கள் மற்ற பக்க உறிஞ்சியலை பயன்படுத்துவோமா இருந்தால் அது வந்து 12 தொடக்கம் 14 மாதத்துக்குள்ளே வந்து அது இந்த விளைச்சலை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ லாங் டேர்ம் க்ராப் பண்ணுறபடியாக நாங்கள் மல்ச்சிங்கை பயன்படுத்தியிருக்கோம். என்னதுன்னா இப்போ புல்லு இந்த களக்கட்டுப்பாடுகள் இந்த செலவை வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து நீரையும் வந்து ஆவியாகாமல் இருக்கிறதால வந்து நீர் பாதுகாப்பு வந்து இருக்குது. அதோட வந்து நாங்கள் சொட்டு நீர் பாசனத்தில் தான் இதை பயன்படுத்துகிறோம். என்னென்னா சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறதால வந்து இப்போ நீரின் அளவும் வந்து குறைவாக இருக்க போது இப்போ நாங்கள் இவ்வளோத்துக்கு முறைக்கிறாங்க நாங்கள் அங்கே மோட்டர் போட்டால் ஓகே. இப்போ லேபர்ட செலவினங்களும் குறைவாக இருக்கும், இலவான இது. மற்றது வந்து இப்போ அதில் வந்து நாங்கள் அறுவடைக்கு 12 தொடக்கம் 14 மாதம் எடுக்கிறோம். நாங்கள் இதில் அந்த அறுவடை டைமில் நாங்கள் அதில் இந்த உறிஞ்சி எடுத்து அதை வந்து நடுக பொருளாக பயன்படுத்த முடியாது. இப்போ இது கீழே நாங்கள் இது இந்த அடிக்கட்டு தயாரிக்கப்படுறோம். அதுக்கு என்ன ஆரம்பமே நாங்கள் கூட்டெரு போடுவோம். கூட்டெரு போல் வந்து அடிக்கட்டு பசையில் டிஎஸ்பியும் போடுவோம். அதை அட் பண்ணி போட்டு தான் பெட்டாக போட்டுவிட்டு நாங்கள் பொழுத்தினா வைப்போம். பேந்து கொடுக்குற பசையில் இப்போ நாங்கள் யூரியாவை அதில் கொடுக்க வந்து இரிகேஷனோட வெஞ்சூரியாவில் வந்து கொடுப்போம். இப்போ இது யாழ்ப்பாணத்தில் சக்ஸஸாக இருக்குதோ தென்னியல் மாவளுக்கு தென்னை வாழை அதுகளுக்கு வந்து ஊடுபயிராக மேற்கொள்ளலாம். அப்போ எங்களோட காலநிலைக்கும் இது ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ இது இப்போ நாங்கள் இதாண்டினோன்னா எத்தனை வருஷம் 18 மாதத்து பிறகும் அறுவடை இல்லை 12 மாதத்தோட இந்த முதல் வாரம் இந்த மெயின் ஸ்டெம் இந்த கண்டில வேறு முருகை அது வந்து நல்ல பெரிய காயாக இருக்க போது 1.5 தொடக்கம் 2 கிலோக்குள்ளே வந்து அது வெயிட் இருக்குது. இப்போ அதோட வந்து நாங்கள் 3-4 காயை வந்து சைட் பக்கங்களால் வேறு அதிൻ്റെ வெயிட் வந்து நாங்கள் பராமரிப்பில் தான் தங்கி இருக்குது. நாங்கள் கொடுக்குற பசலைன்ற அளவில் அதோட வந்து நாங்கள் திருப்ப அந்த உறிஞ்சியை எடுத்து திருப்ப மீள கல்டிவேட் செய்யும், திருப்பி புதுசாக செய்யும். இப்போ எங்களுக்கு இப்போ இனி திருப்பி வர உறிஞ்சிலேருந்து நாங்கள் புது கண்டு எடுக்கலாம். நாங்கள் இதிலே இருந்து இதே இப்போ நாங்கள் உறிஞ்சி எடுத்தோம்னா இதிலேருந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இது இப்போ இடைவெளிகள் எல்லாம் இது அளவு தான் ஒரு 2 அடி வரும். 1.5 அடி 2 வரிசைக்கு இடையில கண்டுகளுக்கு இடையில 30 தொடக்கம் 45 சென்டிமீட்டர். இது வந்து மஞ்சள் பழைய கட்டுப்படுத்துகிற இப்போ பல பயிர்களில் வந்து இப்போ பெரிய பிரச்சனை பழை. அதில் வந்து இது வந்து ஒரு ஹோமோன் மெதைல் யூயினோல்ன்ற ஒரு ஹோமோனை வந்து நான் இந்த போதில் பூசி இருக்கிறேன். அந்த மஞ்சள் வந்து ஒரு கம் தன்மையாக இருக்குது. இது வந்து பழையில வந்து ஆண் பூச்சியை வந்து கவர போகுது. கவர்ந்த உடனும் அதை வந்து ஒட்டுப்பட்ட உடனும் இனப்பெருக்க மங்காள ஸ்டெப் ஆகின உடனும் அதால் வந்து அந்த எங்கள் பழைய தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய உள்ளுக்கு சும்மா தண்ணி தான் போட்டிருக்கேன். அந்த பொழுது இந்த கலர் வழியில அந்த மஞ்சள் வந்து அந்த கவரும் பூச்சியில் கவரும் அதில் அந்த கோமண்டர் இது பூசி இருக்கு. இந்த விளக்கம் சம்பந்தமாக தந்ததுக்கும் மற்ற இப்போ எங்களோட மாவட்டத்தில் கிளிநொச்சி அங்கால பக்கம் தான் நாங்கள் இதுகளை பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ எங்களோட யாழ் மாவட்ட விவசாயிகளும் இதுகளை செய்கிறதுக்கு இந்த விளக்கத்தை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.